டியர் கேஜெட் லவர்ஸ், நம்மளோட ஷோக்கு ஒரு ஹீரோ வந்திருக்காருங்க. ஸோ ரீசெண்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்க ஜாக்கி மூவியோட ஹீரோ வந்திருக்காரு. யுவன் கிருஷ்ணன் சார், வெல்கம் டு ஷோ சார். வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க? சார் நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். ஸோ கேரளாலேருந்து மதுரைக்கு வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு மதுரை? மதுரை எப்படி இருக்கா? மதுரை மக்கள் எப்படி இருக்குன்னு கேக்குதா? மதுரை பீப்புள், மதுரை ஃபுட்டு, மதுரைனாலே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? மதுரை சூப்பரா இருக்கு, மதுரை மக்கள் சூப்பரா இருக்கு, மதுரை ஃபுட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி பெஸ்ட் சார். Thank you. மூவி பார்த்துட்டேன், செம்மையா இருக்கு, செம்மையா ஆக்ட் பண்ணிருக்கீங்க சார். ஸோ இந்த மூவியை பத்தி என்டையரா ஏகப்பட்ட டிஸ்கஷன் பண்ண போறோங்க சார். மூவி எப்படி உருவாச்சு, நீங்க எப்படி ஆக்ட் பண்ணீங்கன்னு சொல்லி டீட்டெயிலா பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஷோல ஒரு செஷன் இருக்குங்க சார், ஓகேங்களா? பிரைஸை கண்டுபிடி, பொருளை அள்ளிக்கொடி. ஸோ அதாவது உங்க முன்னாடி சில ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் வைப்போம், அதோட பிரைஸை ப்ரிடிக்ட் பண்ணும். ஸோ ப்ரிடிக்ட் பண்ணீங்கன்னா கிஃப்ட் வந்து உங்களுக்கு. ஓ. தப்பா ப்ரிடிக்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு டாஸ்க் கொடுப்பேன், அதை நீங்க பண்ணி ஆகணும். டாஸ்கா இருக்குமோ? ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் சார். ஆன் ஸ்பாட்ல எங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே கொடுத்துட்டே இருப்போம். சின்ன ஏதாவது டாஸ்க் இருந்தா கொடுங்க. ஏற்கனவே டைரக்டர் பெரிய டாஸ்க் எல்லாமே கொடுத்து எடுத்திருக்காரு. ஈஸியா இருக்கிறது. இந்த டாஸ்க் மூலியமா தமிழ்நாடு மக்களுக்குள்ள நெஞ்சிருவீங்க. ஓகே, பண்ணலாம். உங்க முன்னாடி 5 ப்ராடக்ட் இருக்குங்க சார், ஓகேங்களா? எஸ் ஸோ இது 5மே பார்த்தீங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் தான். எஸ். ஸோ இது என்ன ப்ராடக்ட், அதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இது வந்து ஸ்பெஷல் ஒன். ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது, எங்கள் டீம் அப்படி வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இது நாளில் ஃபஸ்ட்டு எதை சூஸ் பண்ணுறீங்க சார்? ஈஸியா இருக்கிறது சூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். நல்லா ஞாபகத்துவங்க, கரெக்டாக சொன்னீங்கன்னா தான் டாஸ்க்கு கிடையாது. தப்பாக சொன்னீங்கன்னா டாஸ்க் போடுங்க சார். இதுல எம்ஆர்பி அந்த மாதிரி எதுவும் இல்லையே. கண்டிப்பாக இல்லை, எம்ஆர்பி போட்டிருந்தாலும் அந்த ப்ரைஸ் எல்இடி பல்ப் வேற வேற வேற. நீங்கள் ஓப்பன் பண்ணி அது என்ன ப்ராடக்டாக இருக்குங்கிறத கூட செக் பண்ணிக்கோங்க. ஓ, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. கலர் சேஞ்சிங் எல்லாமே போகுது இருக்கு. ஒரு வெயிட் சொல்லணுமா இதோட? ஆமாங்க சார், இதோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் ஒன்று ஒரு 700 800 கிட்ட வருமா? ஓகே, 700 800. Yeah. ஸோ லாக் பண்ணிடலாம் சார். Okay. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் என்ன ஃபீச்சர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார், இதில் வந்து கலர் சேஞ்ச் லைட் பண்ணலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பீக்கருமே இருக்குது. ஸோ பாட்டுமே கேட்டுக்கலாம் நம்ம போர் அடிக்கலாம். அப்போ இன்னும் கோஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் போல. அப்படி கிடையாது, மேட் இன் சைனா. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல லிங்க்னு போடுங்க. இதோட லிங்கை நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். ஆக்சுவலாக இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 499. ஓ. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கூட சொல்றீங்க, அதனால உங்களுக்கு டாஸ்க்கு சார். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஈஸியான டாஸ்க்கு தான். ம். இதில் வந்து நீங்களே சொல்லிக்கலாம், என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதை நீங்களே சொல்லலாம். பாடுறது, டைலாக் சொல்றது. அந்த மாதிரி ஸ்கில் எல்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு 2 ஸ்கில் தான் கிடைக்கும். வந்து ஜிம்மில் போகுது, ஃபைட் பண்ணது, அப்புறம் டிராவல் பண்ணது. ஃபைட்டு நோ, எனக்கு வந்து ஈஸியாக இருக்குதான். உங்களோட ஃபேவரட் தமிழ் ஹீரோ யாருங்க சார்? சொல்லட்டுமா? ஆ, இப்படி பார்த்தா தெரியும்ல. தலைவா, நானுமே தலைவரோட. அப்புறம் இன்னொரு ஆள் இருக்கு, ஆ. இப்படி பார்த்தா தெரியும்ல, என் நெஞ்சுக்குள். தளபதி. அப்புறம் இன்னொரு ஆள் இருக்கு, நம்ம அஜித் சார். சூப்பர். அஜித் அஜித் சார் சாருக்கும் எனக்குன்னா அவர் வந்து டிரைவிங் அந்த மாதிரி நிறைய கிரேஸ் இருக்குல்ல, சூப்பர். சேம் அந்த வழியிலே நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கு. அஜித் சாரோட வழியிலே டிராவல் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலையாளம் ஆக்டர். ஸோ இவரோட ஃபர்ஸ்ட் படம் வந்து மட்டி. ஸோ அதில் வந்து இவர் ரேசராக நடிச்சிருப்பாங்க. யாரும் பார்க்கலாம், செக் பண்ணிட்டு வாங்க. பயங்கரமாக இருக்கும் படம், பயங்கர குவாலிட்டியாக இருக்கும். அதில் எதுவும் ஸ்டண்ட் எல்லாமே நீங்கள் டூப் போட்டிங்களா இல்லை எல்லாமே நீங்களே? மட்டியில் வந்து சிங்கிள் ஃப்ரேமில் சிங்கிள் ஷாட்டை கூட டியூப் இல்லை, எல்லாமே ஒரிஜினல் தான் பண்ணியிருக்கோம். ஓகே, நான் அதில் ஒரு மெயின் சீக்வன்ஸ் ஒன்று பார்த்துருந்தேன். அந்த கார்த்தின்கிறவங்க வந்து முன்னாடி உட்காந்துருப்பாங்க, தண்ணிக்குள்ள தண்ணிக்குள்ள இறங்கி வரும். நீங்கள் அதை சிங்கிள் ஹேண்டடா ஆமா ஆமா எடுத்து நான் நீங்கள் வெளியே எட்டி பார்த்தேனே சரி வேற யாரோ ஓட்டுறாங்க போல, நீங்கள் வெளியே எட்டி பார்க்குறேன்னு பார்ப்பேன். கரெக்டாக அது கார் திரும்ப பார்த்தா நீங்கள் அதை சிங்கிள் ஹேண்டடா ஓட்டிட்டு இருப்பீங்க. இப்போ நான் கூட ரீசெண்டாக ஒரு ட்ரெக்கிங் போயிட்டு வந்தோம். அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி போகிறது அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தது. அது எப்படி நீங்கள் சிங்கிள் ஹேண்டில் பண்ணீங்க? அது எனக்கு ப்ராக்டிஸ். அதுக்கு வந்து மட்டிக்காக நான் ஏற்கனவே ஒரு 4 இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக. ஃபிலிம்குள்ளே வரக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சார்? ஃபிலிம்க்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பிஸ்னஸ், ஆர்கிடெக்சரல் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், அதுதான் பிஸ்னஸ். கேரளாவில் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு. அதுக்கு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் அப்படியே சினிமாக்குள்ளே வந்திருக்கு. ஓகே, என்னெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணீங்க மூவிக்குள்ள வர வரையும்? ஏன்னா இது வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ கிளைண்ட்டை கன்வின்ஸ் பண்ண போகணுங்கிறது இப்போ ஒரு மாசான ஆடியன்ஸ் வந்து கன்வின்ஸ் பண்ணணும், நான் தான்டா ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. அது எந்த அளவு சேலஞ்சாக இருந்துச்சு? அதுவும் உங்கள் ஊர்லங்கிற போது ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்கு. ஃபகத் ஃபாசில் இருக்காரு, துல்கர் இருக்காரு, பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே இருக்காரு. என்னன்னா எனக்கு கடவுள் புண்ணியத்துல என்ன கிடைச்சேன்னா, இது வரைக்கும் யாருமே பண்ணாத
விஷயம்தான் மட்டி. இந்த ஆமா. ஆஃப் ரோட் மட் ரேஸ் பத்தி யாரு இது வரைக்கும் எந்த படமும் எடுக்கல. அது மட்டும் கிடையாது. நாங்க தமிழ்நாட்டுல இருக்கோம், மதுரையில இருக்கோம். ஜல்லிக்கட்டு, சேவ சண்டை, இந்த கெடா சண்டைங்கிறது எங்க பாரம்பரியம். கெடா சண்டையும் யாருமே எடுத்ததே இல்ல. அதுவுமே அதுதான் நீங்க எனக்கு தான் 2 ஃபர்ஸ்ட். மூவிக்கு தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஹீரோவா. ஆண்டவன் புண்ணியத்தால எனக்கு கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் மத்த ஹீரோஸுக்கு எதுவும் அந்த வாய்ப்பு கிடைக்கல. பை காட் கிரேஸ் தான் நினைக்கிறேன். கெட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கிறது அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கு. லவ் சீன் வருதுல்ல, அது மட்டும் தான் கொஞ்சம் லவ் சீன் வரல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே லவ் சீன் தான் வந்துட்டு